இறந்தும் இரவா புகழ். இஸ்லாமிய எதிரிகளின் சொல்லனா இன்னலுக்கும் இடையரா இடையூறுகளுக்கும் உள்ளாகியும் உற்சாகம் குறையாமல் முயற்சியில் தளராமல் இந்தியாவிற்கு பெருமையும் புகழும் ஈட்டிய மக்பூல் பிதா எம்.எஃப். ஹுசைனின் 110வது பிறந்த நாள் 17/9/2024. வாயில் வெள்ளி கரண்டியுடன் பிறந்தவர் என்ற சொல் வழக்கை ஒட்டி கையில் வண்ணத் தூரிகையுடன் பிறந்தவர் ஹுசைன் என்று சொல்லலாம். ஹுசைன் 17/9/1915 மகாராஷ்டிரா மாநிலத்தில் பந்தாப்பூரில் பிறந்தார். வளரும் பருவத்திலேயே உன் வாழ்க்கைக்கு நீயே வழிவகுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அவரின் தந்தையின் சொற்களே அவர் வண்ணத் தூரிகையுடன் மும்பாய் வருவதற்கு வழிகோலியது. இவருக்கு 2 வயதில் இறந்த இவரின் தாயின் முகத்தை இவரால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. அந்த விரக்தியில்தான் அவர் முகமில்லாத பெண் ஓவியங்களை வரைந்தார். அவரின் ஒவ்வொரு ஓவியமும் ஒரு புதிய சிந்தனையின் புது படைப்பாகத்தான் இருக்கும். இவர் 20 வயதில் ஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் சேர்ந்து படித்தார். 1947 அவரின் படைப்புகள் மும்பை ஓவிய சங்கத்தில் முதலில் காட்சிக்கு வைக்கப்பட்டன. அந்த காட்சிதான் அவரின் ஓவியங்களின் மாட்சியை உலகம் உணர உதவியது. 1950 ஜூரிச்சிலும் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் அவரின் ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. அவரின் தனித்துவ ஓவியங்களால் இந்தியாவின் புகழை உலகெங்கும் பரப்பிய ஹுசைனுக்கு இஸ்லாமிய எதிரிகள் கொடுத்த தொல்லைகள் துன்பங்கள் எல்லையற்றவை. 1998 அவரின் வீட்டை தாக்கி விலை மதிப்பெற்ற ஓவியங்களை கிழித்து எறிந்தன ஏடாகூடா எருமை மாட்டு ஜென்மங்களான எதிரிகள். அந்த அடிமாட்டு அசிங்க ஜென்மங்கள் அவரை கொல்ல முயன்றன. 2006 வெளிநாட்டில் வசித்தார். 2010 கத்தார் இவருக்கு குடியுரிமை வழங்கியது. எதிரிகளின் ஏடாகூட வழக்குகளால் ஹரித்துவார் நீதிமன்ற ஆணைப்படி இவரின் இந்திய சொத்துக்கள் அரசுடைமையாயின. இந்தியாவிற்கு கலைத்துறையில் புகழ் சேர்த்தவருக்கு இந்திய அரசு இழைத்த அநீதி. 1966 பத்மஸ்ரீ, 1973 பத்மபூஷன், 1989 பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றார். 1986 முதல் 6 ஆண்டுகள் பாராளுமன்ற மேலவையில் உறுப்பினராக இருந்தார். இந்தியாவின் பிக்காசோ என்று புகழப்பட்ட இவரின் ஓவியங்கள் தான் இந்திய ஓவியர்களில் அதிக விலை பெற்றவை. 2011 இவரின் ஓவியம் 2.32 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. குதிரையும் பெண்ணும் இருக்கும் ஓவியம் 1.23 கோடிக்கு விலை போனது. 1967 ஒரு திரைப்படம் தயாரித்தார். இந்த படம் பெர்லின் திரைப்பட விழாவில் தங்க கரடி விருது பெற்றது. கஜகாமினி என்ற திரைப்படத்தை தயாரித்து இயக்கினார். இதில் நடித்த மாதுரி தீட்சித் இவரின் ஓவியங்களுக்கு மாடலாக மாறினார். மாதுரி தீட்சித்தின் மாடல் ஓவியங்களை இழித்து பழித்த இஸ்லாமிய விரோதிகள் மாதுரி தீட்சித்தை எதுவும் செய்யவில்லை. அந்த இஸ்லாமிய எதிரிகளின் இஸ்லாமிய விரோத போக்கை இதிலிருந்தே புரியலாம். 9/6/2011 95 வயதில் லண்டன் ராயல் பிராம்ப்டன் மருத்துவமனையில் இறந்தார். மிகச்சிறந்த கற்பனை திறன் கொண்ட பன்முகத்தன்மை உள்ள ஒரு மிகச்சிறந்த கலைஞரை நாடு இழந்துவிட்டது என்று அன்றைய இந்திய குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் கூறினார். 16/9/2011 நியூயார்க்கில் 2 இடங்களில் நடந்த ஏலத்தில் கிறிஸ்டீஸில் ஹுசைனின் ஸ்பிரிங்லிங் ஹார்ஸ் என்ற ஓவியம் ரூபாய் 6 கோடிக்கும் மற்ற 12 ஓவியங்கள் 13 கோடி ரூபாய்க்கும், சதபீஸில் மேன் வித் கிதார் என்ற ஓவியம் 7 லட்சம் ரூபாய்க்கும், பிற 10 ஓவியங்கள் 1,93,000 ரூபாய்க்கு விற்பனையாயின. இறந்தும் இரவா புகழ்பெற்ற ஓவியர் எம்.எஃப். ஹுசைன்.